வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது VLOOKUP. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். எக்ஸல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக் கூட. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, ஆனால் இது ரொம்ப ஈஸியானது தான். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேபிள் இருக்குது. அதில் நேம், டெஸ்டினேஷன், டிபார்ட்மெண்ட், சேலரின்ற டேட்டா இருக்குது. நேம் லிஸ்ட் இருக்குது, டெஸ்டினேஷன் லிஸ்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேலரி இருக்குது. இப்போ VLOOKUP எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டால், ஒரு பர்டிகுலராக ஒருத்தர் நேம் சொல்லி இவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு VLOOKUP தேவைப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டேட்டாவில் ஒரு பர்டிகுலராக நேம், அதுக்கு எவ்வளோ சேலரி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே விக்னேஷன் இருக்குது, இங்கே வந்து விக்னேஷோட சேலரி எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி ஒரு 1000-2000 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ஒரு என்டிட்டியை மட்டும் வச்சு அதுக்கு ரிலேட்டடான இன்னொரு வேல்யூவை பார்க்கறதுக்கு தான் நம்ம VLOOKUP பயன்படுத்துவோம். VLOOKUP அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுட்டு எந்த ரெஃபரன்ஸ் வேல்யூ இது, இப்போ F14ன்றது இதுதான். இப்போ F14 அதோட ரெஃபரன்ஸ் வேல்யூ மொத்தம் 4 பாராமீட்டர் VLOOKUP பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது ரெஃபரன்ஸ், எதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. அப்புறம் டேட்டா செலக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சு. இப்போ வந்து ஈக்குவல் டு, மறுபடியும் நம்ம இங்கே செஞ்சு பார்க்கலாம். ஈக்குவல் டு VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு எனக்கு இது, தென் கமா அந்த டேட்டாவோட ரேஞ்சு அந்த ஹெடர் ஃபீல்டை விட்டுட்டு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேட்டாவோட டேபிள் ரேஞ்சை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கமா போட்டுட்டு எத்தனாவது காலம் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு லுக்அப் வேல்யூ, டேபிள் அரே, காலம் இண்டெக்ஸ் நம்பர், அப்புறம் வந்து இன்னொரு இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கொடுக்கணும். எக்ஸாக்டாக வேணும்னா ஃபால்ஸு, அப்ராக்சிமேட்டாக வேணும்னா ட்ரூ அப்படின்னு கொடுக்கணும். இப்போ மூணாவது நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ எத்தனாவது காலம்னு. ஸோ இது 1, இது 2, இது 3, இது 4, 4வது காலம். ஸோ 4வது காலம் கொடுத்துடலாம். கமா இங்கே காட்டுறது பார்த்தீங்களா, ட்ரூ வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் பண்ணி காட்டும், ஃபால்ஸ்னு கொடுத்தா எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி காட்டும். நான் வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துறேன், எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தா இதே வேல்யூ வந்துடும். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். வேல்யூவை மேலே மாற்றணும் அப்படின்னா கீழே அதுக்கு ரிலேட்டடான வேல்யூ மாறிடும். இதே மாதிரி 1000 ரெக்கார்டு இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த வேல்யூக்கு கண்டுபிடிக்க போகிறோம், 2வது பேராமீட்டர் என்ன டேட்டா ரேஞ்சில் கண்டுபிடிக்க போகிறோம், 3வது பேராமீட்டர் எத்தனாவது காலம் அப்படின்றது, இது 4வது காலம், எத்தனாவது காலம், 5வது காலம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கொடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இன்னும் மேலே இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோக்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.